Hello everyone, welcome to A Square. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஆல்ரெடி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதில் while லூப் பற்றியும் ஃபார் லூப் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ரிப்பீட்டடாக ஒரு டாஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதோட பேர் தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? இப்போ while லூப் எடுத்துக்கிட்டால் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறது வரைக்கும் அந்த டாஸ்க்கு ரிப்பீட்டடாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஃபார் லூப்னு எடுத்தால் ஒரு லிஸ்ட்டோ டியூப்ளோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்புட்லேருந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இன்புட்டையாக எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் தரது ஃபார் லூப்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஓவராலாக பார்த்தா ரிப்பீட்டடாக ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லூப் கண்ட்ரோல் என்னன்னா, அந்த லூப்பை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை நம்ம என்ன பண்ண முடியும், சடனாக ஸ்டாப் பண்ண வைக்கிறவோ இல்லை ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் நம்மளால் அந்த இடத்துல கொடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் இன் லூப்ஸ். ஓகேவா? ஃப்ளோவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும், லைட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 3 கீவேர்டு தான். பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்குள்ள கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பிரேக் அப்படிங்கிற கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, டு எக்ஸிட் த லூப். அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு செட் ஆஃப் இத்தனை டைம்ஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறப்பவே இடையில வேறு ஏதாவது ஒரு கண்டிஷனை கொடுத்து அப்படி நடந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண, அந்த லூப்பை ஸ்டாப் பண்ண சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த பிரேக் அப்படிங்கிறதோட பர்பஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டி தரேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கோடு எழுதிப்போம். ஓகே, இப்போது ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்ம இப்போது பிரிண்ட் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி நம்ம இப்போ ஒரு கோடு எழுதியாச்சுன்னா இதோட மீனிங் என்ன, நம்ம ஆல்ரெடி ஃபார் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு புரியும். ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு சொல்கிறப்போ அது வேல்யூஸ் 0 to 9 அதை எடுத்துக்கும். கரெக்டாக? அப்போ அந்த 0லேருந்து 9 ஒவ்வொரு வேல்யூவாக, ஸோ அந்த 0லேருந்து 9 ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னா இந்த நம்பரில் பாஸ் ஆகும். அந்த நம்பர்லேருந்து எனக்கு எங்கே வேல்யூஸ் பாஸ் ஆகும்னா இங்கே பாஸ் ஆகி அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு 0 பாஸ் ஆகுது இதில், அதுக்கப்புறம் உள்ளே வருது, உள்ளே வந்து அந்த 0 பிரிண்ட் ஆகுது, திரும்பியும் மேலே போகுது, வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். அப்போ எனக்கு 1 பாஸ் ஆகும், 1 பிரிண்ட் ஆகும், 2 பாஸ் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும். இது எதுவரை நடக்கும் நமக்கு, அன்டில் 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? அதுக்கப்புறம் மேலே போகிறப்ப நமக்கு அங்கே வேல்யூஸ் இருக்காது. ஏன்னா ரேஞ்ச் ஆஃப் 10னா 0 to 9 வரதான். அதுக்கப்புறம் இந்த லூப்பு க்ளோஸ் ஆகி நமக்கு வெளியே வந்துடும். கரெக்டாக? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா ஒரு ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இதை வந்து என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம பிரேக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ஃப்ளோவில் நடந்துட்டுருக்கு. இப்போ இதை நான் ஒரு ரன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியும். 0 to 9 நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோவில் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ நான் இடையில ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் அந்த நம்பர் வந்து ஒரு 6 வர்றப்போ அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? இஃப் நம்பர் ஈக்குவல் டு 6 இருந்தாச்சுன்னா நான் பிரேக் கொடுக்க சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ பிரேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரேக்கோட மீனிங் என்ன, அப்படியே கட் பண்ணி விடுற மாதிரி தான். ஓகேவா? உடைக்கிற அந்த லூப்பாக உடச்சி விடுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே 6க்கு மேலே எனக்கு இஃப் நம்பர் 6 வந்துடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் எதையுமே நடக்க விடாது. அதுக்கு கீழே அந்த ஃபார் லூப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண விடாது. ஓகேவா? அந்த லூப்புக்குள்ளே அடுத்த லைன் இருந்துச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண விடாது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 0 பாஸ் ஆகும், அந்த 0 வந்து 6 செக் பண்ணுது. சாரி, அந்த 0 வந்து அதான் நம்பரில் 0 வந்திருக்கும், ஈக்குவல் டு 6 பார்க்குது, நாட் ஈக்குவல், அதனால் எனக்கு பிரேக் நடக்காது, அந்த நம்பர் பிரிண்ட் ஆகும். அடுத்தது 1 பாஸ் ஆகும், 1 நாட் ஈக்குவல், ஸோ எனக்கு அந்த நம்பர் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் தான்
ஸோ அந்த 1 பாஸ் ஆகுது, இந்த இடத்துல நீங்கள் அந்த வேல்யூஸ் பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஈக்குவலான்னு பார்க்குது. ஈக்குவல் இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, எனக்கு நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து அப்படி ஒவ்வொரு வேல்யூவாக பாஸ் ஆகிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் நம்பர் 6 ஆகும். கரெக்டாக? அப்போ 6 ஈக்குவல் டு 6ன்னு உள்ளது நமக்கு ட்ரூ ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து நடக்காது. மொத்தமாகவே அந்த லூப் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பாருங்கள், 0 1 2 3 4 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. எப்போ நம்பர் 6 ஆகிடுச்சோ அப்போ வந்து நான் பிரேக் பண்ண சொல்லிட்டேன். ஒன்ஸ் பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதுக்கு கீழே எத்தனை லைன்ஸ் இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பிரேக்னா எக்ஸிட் த லூப் வென் அ சர்டன் கண்டிஷன் இஸ் மெட். நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து பிரேக்குன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் அச்சீவ் ஆனதும் அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ. ஸோ கண்டினியூ என்ன பண்ணோன்னா ஸ்கிப் த ஐட்ரேஷன், அதாவது அந்த ஒரு ஐட்ரேஷனை மட்டும் என்ன பண்ணி விட்டுருவோம்னா ஸ்கிப் பண்ணி விட்டுரும். இப்போ இதை நான் பிரேக் இருந்த இடத்துல கண்டினியூ போடுறேன்னு வச்சுப்போமே, நமக்கு முதல்ல என்னாச்சு, அந்த மொத்த ப்ரோக்ராமுமே அந்த லூப் அப்படியே க்ளோஸ் ஆகி வெளியே வந்துச்சு. கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன நடக்கும் பாருங்கள், எல்லா வேல்யூஸுமே நமக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்பர் 6 ஆகிற நேரம் அந்த ஒரு டைமுக்கு மட்டும் எனக்கு அடுத்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்த லைனுன்னு கிடையாது, அது எத்தனை லைன் இருந்தாலும் அந்த லூப்புக்குள்ளே எத்தனை லைன் இருந்தாலும் அந்த ஒரு சைக்கிளுக்கு மட்டும் நமக்கு அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறப்போ பாருங்கள் அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு. ஸோ பாருங்கள், 0 1 2 3 4 5 வரைக்கும் எனக்கு நடந்துச்சு. 6 வந்தப்போ எனக்கு என்ன ஆகிட்டு, அந்த 6 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகலை. அந்த ஒரு ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிவிடும். அதாவது 6 இருந்துச்சுன்னா கண்டினியூனுங்கிறது வந்து எங்கே ஆகிடும், கண்டினியூ ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதும் அதுக்கு அடுத்த லைன் நடக்காமல் டைரெக்டாக எங்கே போயிடும்னா அடுத்த வேல்யூவை பாஸ் பண்ணி கொடுக்க போயிடும். ஓகேவா? ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒரு டைம் மட்டும் ஐட்ரேஷன் ஸ்கிப் ஆகிடும். அதுக்கு கீழே என்ன லைன் இருந்தாலும் நடக்காது. இதே பிரேக்னா என்ன பண்ணிடும், அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எதுவுமே நமக்கு வராது. அப்படியே ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண அந்த ஒரு லூப்பை ஸ்டாப் பண்ணுறது மாதிரி. ஓகேவா? அதுக்கு ஒருவேளை சப்போஸ் இங்கே ஏதாவது லைன் இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஒரு லூப் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இவ்வளோ அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்ப்போம்னா பாஸ். ஸோ பாஸ் என்ன பண்ணோன்னா நல்ல ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அதாவது நத்திங் ஹேப்பன்ஸ், இதுக்குள்ளே எதுவுமே நடக்காது. இது மெயினாக நம்ம எதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம்னா டு கிரியேட் அன் எம்டி லூப். இப்போ பொதுவாக வந்து நமக்கு ஒரு இடத்துல ஒரு கண்டிஷனோ அதாவது இஃபோ ஃபாரோ வைலோ நீங்கள் யூஸ் பண்ணி ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளாக்குக்குள்ளே ஏதாவது செட் ஆஃப் லைன்ஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இஃப் நம்பர் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் இப்போ இதுக்கு உள்ள எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இங்கே கோலன் போட்டு ஒரு கண்டிஷன் போட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பிளாக்குக்கு உள்ள நான் எதுவுமே டைப் பண்ணலன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த பிரிண்ட் நம்பருங்கிறது இஃப்க்கு உள்ள கிடையாது. புரியுதா? இப்போ இது வந்து ஒருவேளை சப்போஸ் இப்படி உள்ளே இருந்துச்சுன்னா தான் அதுக்குள்ளே பிளாக்குக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நான் இப்போ என்ன போடுறேன்னா இதை வெளியே போடுறேன், இல்லைன்னா இதுக்குள்ளே எதுவுமே போடலைன்னே வச்சுப்போம். இப்படியே இருக்கட்டும். இப்படி இருந்தாச்சுன்னா நான் ரன் பண்ணுறப்போ பாருங்கள் எனக்கு வந்து இந்த இடத்துல எரர் காட்டும். எக்ஸ்பெக்டட் இன்டெண்டட் பிளாக் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆன் த லைன் 2. லைன் 2ல் நீங்கள் ஒரு இஃப் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு கண்டிப்பாக பிளாக் எழுதணும். அதாவது நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, பிளாக்னு ஒன்று க்ரியேட் இந்த கோலன் வச்சு இஃபோ வைலோ ஃபாரோ இந்த மாதிரி எதுனாலும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இனி ஃபியூச்சரில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், அதுவாக இருந்தாலும் சரி. ஸோ எப்போ ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணாலும் அதுக்குள்ளால கண்டென்ட் இருக்கணும். ஓகேங்களா? எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எரர் வரும். ஆனால் சில கேஸில் உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா நீங்கள் இப்போதைக்கு பிளாக்கை க்ரியேட் பண்ணி வைக்கணும், அது ஃபியூச்சர் பர்பஸில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் இப்போ எம்டியாக தான் க்ரியேட் பண்ணி வைக்க வேண்டிய தேவை இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அதுக்குள்ளே எதுவுமே நான் கொடுக்க வேணாம், இப்போ எதுவும் கொடுக்க வேணாம், ஃப்யூச்சரில் நான் ஆட் பண்ணுறது மாதிரி எழுதணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கீவேர்டு தான் இந்த பாஸ் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். பாஸ் நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு எம்டி லூப், இதில் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் இது இப்போ ரன் பண்ணுறப்ப பாருங்கள்
எனக்கு எந்த எரரும் வரல. அவுட்புட்டில் ஏன் எதுவும் வரலன்னா நம்ம எந்த ப்ரிண்ட்டுமே இங்கே கொடுக்கல. இப்போ நான் இதில் வந்து இப்போ ப்ரிண்ட் ஏதாவது கொடுத்துக்கிறேன், பிரிண்ட் ஆஃப் நம்பர்னு ஏதாவது கொடுத்துக்கிறேன் அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஒரு எம்டி லூப் தான். எனக்கு நார்மலாக இப்போ எல்லா நம்பர்ஸுமே எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். 0 to 9 வரைக்குமே எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த ஜஸ்ட் நம்பர் 6 இருந்தால் கண்டுக்காமல் விடுது, அவ்வளோதான். எம்டியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு உள்ள நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்து வைக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த பாஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எம்டி லூப் க்ரியேட் பண்ணுறதுக்காக. புரிஞ்சுதா? இது 3 தான் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இது 3. ஒருக்க நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ஃப்ளோவில் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு லூப்பை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 3 கீவேர்டால் முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பிரேக் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைன் அச்சீவ் ஆகுறப்போ, அதாவது அந்த பிரேக்குங்கிற அந்த கீவேர்டு எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போது அந்த சைக்கிளில் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த லைனுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது மொத்த லூப்புமே அதோட க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்த லூப்பும் க்ளோஸ் ஆகி அந்த லூப்பை விட்டு வெளியே வந்து அதுக்கு கீழே ஏதாச்சும் லைன்ஸ் இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். இதுதான் பிரேக்கோட வேலை. இதே கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டினியூங்கிற கீவேர்டு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அந்த ஒரு சைக்கிளுக்கு மட்டும் ஸ்கிப் ஆகி கொடுக்கும். அதாவது அந்த ஒரு சைக்கிளுக்கு மட்டும் அந்த லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டினியூக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எதுவுமே அந்த லைன் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. மற்றபடி அடுத்த ஐட்ரேஷனுக்கு வர்றப்போ, அடுத்த சைக்கிளுக்கு வர்றப்போ பாக்கி உள்ளது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? இதே பாஸுங்கிறது வந்து ஒரு எம்டி லூப் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு தான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம். ஃப்யூச்சரில் வேறு என்னது லைன் ஏதாவது ஆட் பண்ண வேண்டிய தேவை வந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை உள்ளே கொடுத்து வைக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கான்செப்ட் பிரேக், கண்டினியூ, பாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ பை பாய்.